Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. தாயே, அங்காள பரமேஸ்வரி, உன் கோயில மிதிச்ச நாள் எனக்கு நல்ல நாளா இருந்துச்சு. உன்னை கும்பிட்டு போன அன்னைக்குதான் நீ அத்தைய கண்டுபிடிச்சு கொடுத்த. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயமா உன்னை வேண்ட வந்திருக்கேன். நீ தான் நடத்தி கொடுக்கணும் தாயே. அர்ச்சனை யார் பேருக்குமா? கனகலட்சுமி. ராசி? விருச்சிக ராசி. நட்சத்திரம்? கேட்ட நட்சத்திரம். சரிம்மா. அம்மா தாயே, அங்காள பரமேஸ்வரி, என் அத்தை எனக்கு கிடைச்ச அன்னைக்கு நான் கும்பிட்டு போன தெய்வம் நீதான். அந்த நம்பிக்கையில உன் சன்னிதானத்துல வந்து நிக்கிறேன். என் அத்தையை என் கையில பிடிச்சு கொடுத்த மாதிரி என் மாமாவையும் என் கையில பிடிச்சு கொடு. அத்தை உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவங்க குணமாகணும். அவங்க குணமானாதான் யாரும் எங்க கல்யாணத்தை தடுக்க முடியாது. எங்க கல்யாணம் முடிவாயிட்டா முதல் பத்திரிக்கையும் உன் சன்னிதானத்துல வந்து வைக்கிறேன். இதே கோயில்ல அங்க பிரதர்ஷனமும் பண்றேன். நீதான் இதெல்லாம் நடத்தி கொடுக்கணும். அபி, வீடு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில்னா அது இதுதான். சிவா, எனக்கு உங்களோட ஒரு அம்மன் கோயிலுக்கு போகணும். அங்க வச்சு ஒரு விஷயத்த சொல்லணும். அது பெரிய கோயிலா இருந்தாலும் சரி, சின்ன கோயிலா இருந்தாலும் சரி. சரி, என்ன விஷயம் சொல்ல அபி? அவசரப்படாதீங்க சிவா, இப்பதானே கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். தீபாராதனையா இல்ல அர்ச்சனையாமா? இல்ல, தீபாராதனை மட்டும் போதும். சரி சரி. போலாமா சிவா? சிவா, எனக்கு பெரிய கோவிலுக்கு போறதை விட சின்ன சின்ன கோயிலுக்கு போறதா ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்ச சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். சாமிய ரொம்ப பக்கத்துல பார்க்கலாம். சரிங்க சிவா, ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். ஏய்,
எங்க போற அபி? இருங்க சிவா, ஒரு நிமிஷம். ஏ அபி, எங்க போறா? அக்கா, 4 முழம் பூ கொடுங்களேன். கவர்ல போட்டு கொடுத்துருங்க. எவ்வளவு ரூபா? 50 ரூபாமா. சிவா, இந்த பூவை தலையில வச்சு விடுங்க சிவா. வா. பூவை வச்சு விடுங்க சிவா. தலையில பூ வச்சு விடுறாரு. புருஷன் தானே பொண்டாட்டிக்கு பூ வச்சு விடுவாரு. மெட்ராஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னா பூ வச்சு விடுவாங்களோ? எப்படி இருக்கு சிவா? இந்த மாதிரி தலை நிறைய பூ வச்சுட்டு வந்த ஒரு நாள்ல தான் என்னோட மனசை பறி கொடுத்தேன். அப்போலேருந்து நீ எப்போ பூ வச்சுட்டு வந்தாலும் உனக்கு ஐ லவ் யூ சொன்ன நாள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அபிகிட்ட பறி கொடுத்துட்டீங்களா மாமா? ஐ லவ் யூ சொன்னீங்களா? என்ன மாமா சொல்றீங்க? நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா. சரி அபி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன, சீக்கிரம் சொல்லு அபி. எனக்கு ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் தாங்க முடியாது. சொல்லு அபி, என்ன விஷயம்? சிவா, நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க என்ன லவ் பண்றீங்க. நீங்களும் நானும் ஒருத்தருக்காக ஒருத்தர் எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருக்கலாம். அது வேற. இப்போ எனக்கு வேற ஒரு அவசரம் இருக்கு சிவா. நாம 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம குரு மடாதிபதி வர பௌர்ணமிக்குள்ள நான் கல்யாணம் பண்ணி சுமங்கலியா இருக்கணும்னு சொல்றாரு. இத ஆண்டி கிட்ட சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆண்டி வேற உடம்புக்கு முடியாம இருக்காங்களா, அதான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அபி, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்ன சிவா? வீட்டில் அம்மா கௌரிக்கும்
இல்லை அபி, கௌரி இப்போ யாருமே இல்லாமல் இருக்காளா? அதான் கௌரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா ஆசைப்படுறேன். இப்படி கைவிட்டுட்டீங்களே. இவ்வளவுதான விஷயம்? ஏன் சிவா, நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாம கௌரி கல்யாணத்தை நடத்த மாட்டோமா என்ன? அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அப்பாவி பொண்ணு. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நாம சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆனா இப்ப எனக்கு காத்திருக்க நேரம் இல்ல சிவா. சாமியோட உத்தரவு அப்படி. அதனாலதான் சொல்றேன். அபி, நான் உன்னை கல்யாணம் பண்ண எவ்வளோ ஆசையா இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் நிச்சயம் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். இப்போ நான் உன்னை கம்பல் பண்ணி என் வீட்டில் தங்க வச்சது கூட அதுக்காக தான். நீயும் அம்மாவும் நல்லா பழகணும், அம்மாவுக்கு உன்னை பிடிக்கணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா மறுப்பே சொல்லக்கூடாதுன்னு தான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கேன். ஆனா கல்யாண விஷயம் பேச இது சரியான நேரம் இல்லை. அம்மாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம். அவ்வளவு நாளா வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சிவா. அப்பா இத பத்தி உங்ககிட்ட இன்னைக்கே சொல்ல சொன்னாரு. ஒரு அம்மன் கோயிலா கூட்டிட்டு போய் சொல்ல சொன்னாரு. அபி, அப்பா கிட்ட நான் பேசுறேன், அவருக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு நீ அவசரப்படாத. ஓகேப்பா, நான் அவசரப்படல. மாமனாரு மருமகன்னு பேசி முடிவு பண்ணிக்கோங்கப்பா, உங்க இஷ்டம். சரி வாங்க போலாம். சிவா, அந்த அம்மனை கொண்டுட்டு போலாம். கௌரி, கௌரி, என்னம்மா ஏன் அழற? என்ன நீ எழுந்துரு முதல்ல. என்னாச்சு சொல்லுமா? அத்தை, நான் மோசம் போயிட்டேன் அத்தை. நான் ஏமாந்துட்டேன் அத்தை. 25 வருஷமா என் நெஞ்சில சுமந்துட்டு இருந்த என் மாமாவை ஒரே நாள்ல பறி கொடுத்துட்டேன் அத்தை. என்ன ஆச்சுமா? கோயிலுக்கு தானே போன, ஏன் இப்படி கண்ணீரோட வந்து நிக்கிற? இது பாரு,
என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. மலை போல என் மாமாவை நம்பி இருந்தனே. என் கண்ணுல படுற சாமி கிட்ட எல்லாம் என் மாமாவை பத்திரமா வச்சிருந்து கூட தானே கேட்டேன். என்ன தவிர யார் மேலையும் என் மாமா ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்சிருந்தனே. எந்த தெய்வமும் என்னோட வேண்டுதல கேட்கவே இல்லையே. எல்லா தெய்வமும் என்ன கை விட்டுருச்சு. கௌரி, நீ இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா? இது பாருமா, அத்தை நான் இருக்கேன். உனக்கு ஒரு கெடுதல் நடக்க நான் விட மாட்டேன். நான் உன் மாமனை உன் கையில புடிச்சு கொடுப்பேன். இல்லத்த, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என் மாமாவோட மனசு மாமா கிட்டே இல்லத்த. என்ன கௌரி, ஏன் இப்படி பைத்திய மாதிரி உளற? என்னதான் நடந்துச்சு? அந்த அபிராமி பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்த அன்னைக்கு வலது கால எடுத்து வச்சு வந்தாலே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவ சும்மா அப்படி வரல, காரணமா தான் வந்திருக்கா. என் மாமா அபிராமிய லவ் பண்றாரு. அவ்வளவுதான், கல்யாணம் பண்ண போறாரு. கௌரி, என்னம்மா சொல்ற? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னாங்க? யாரும் சொல்லல. யாரோ சொல்லிருந்தா கூட நான் நம்பிருக்கவும் மாட்டேன். இப்ப கோயிலுக்கு போனேனா, அங்க கோயிலுக்கு மாமாவும் அபிராமியும் வந்தாங்க. என் காது படவு மாமாவும் அபிராமியும் பேசிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு இப்ப இங்க தங்கி இருக்கிறது உங்க மனச மாத்துறதுக்கு தானா? உங்களை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கதானா? கௌரி, என்னம்மா சொல்ற? அந்த அபிராமி பேரல் வந்திருக்கிறது எதுக்குதானா? அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்களா? என் பையன் என்ன ஏமாத்திட்டானா? கௌரி, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? உன்னதாம்மா, என்னம்மா நடு ரோட்டில் வந்து நின்றுருக்க? ஓரமாக போய் நில்லுமா. கனவா, இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லியிருந்தா அத்தையோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அத்தை இருக்கிற நிலையில இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லக்கூடாது. இதை நாம தான் எதிர்க்கணும்.